தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 11ஆம் ஞாயிறு மறையுறை சிந்தனைக்கு உங்களை அழைக்கின்றேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இத்தருணமானது போர் மேகம் சூழ்ந்துள்ளதாக இருக்கின்றது. எங்கே 3ஆம் உலக போர் துவங்கிவிடுமோ என்கின்ற அச்சமானது எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வளங்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு நாடும் தனக்கான இராணுவத்தை கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் கூட இதற்கென்று ஒரு தனிப்பிரிவு இருக்கின்றது. BSF, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை என்று சொல்லுகின்றோம். இது ஒரு புறம் இருக்க, ரியல் எஸ்டேட் என்று சொல்லுகின்றோம். ஒரு 10 ஆண்டு காலத்திலே இதனுடைய வளர்ச்சியானது மிக அதிகம். நகர்ப்புறங்களிலே அனைவரும் குடியேறுவதற்காக நிலங்களை வாங்குகின்றோம், அதை பத்திரப்படுத்துகின்றோம். அந்த நிலத்தை வாங்குவதற்கு உரிய ஆவணங்கள் சரியாக இருக்கின்றதா அல்லது வில்லங்கம் இருக்கின்றதா என்பதையெல்லாம் சரிபார்த்து நாம் வாங்குகின்றோம். வாங்கிய நிலத்தை எவ்வளவு பத்திரமாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கின்றோம். அதேபோல் கிராமப்புறங்களில் பார்த்தோம் என்றால் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வயலில் வரப்பு சண்டை, வீடுகளிலே சந்து சண்டை. இதெல்லாம் காரணம் என்ன? இது என்னுடைய சொத்து, இது எனக்கு உரிமையானது என்கின்ற நமது எண்ணம். ஆனால் நாம் அனைவரும் இறைவனுடைய உரிமை சொத்து என்பதனை நாம் மறந்துவிட்டோம். நாம் அனைவரும் இறைவனுக்கு உரியவர்கள். இறைவன் தாமே நம்மீது மிகுந்த அக்கறை கொண்டு நம்மை பாதுகாக்க கூடியவராக இருக்கின்றார். நாம் வாங்கிய நிலபுலங்களின் மீது நாம் அக்கறை கொண்டு அவற்றை பாதுகாப்பதற்கு எவ்வளவோ முயற்சிக்கின்றோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க, நாம் எல்லோரும் இறைவனுடைய உரிமை சொத்தாக இருக்கின்றோம். நம்மை பாதுகாக்கின்ற பணியை இறைவன் மிக அக்கறை கொண்டு செய்கின்றார் என்பதனை நாம் மறந்து விடுகின்றோம். எந்த அளவிற்கு நாம் இறைவனால் பாதுகாக்கப்படுகின்றோம், அக்கறை கொள்ளப்படுகின்றோம் என்றால், நாம் நல்லவர்களாக இருந்த போது அல்ல, மாறாக இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பொழுதே இறைவன் நம்மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால், தம் ஒரே மகனையும் சிலுவையில் கையளித்து அவருடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து நாம் அனைவரும் இறைவனால் வாங்கப்பட்ட உரிமை சொத்து என்பதனை நாம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் மனிதனாக வாழ்ந்த பொழுதே நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பானது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனால்தான் நம்மை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்ளுவதற்காக 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். நாம் எல்லோரும் யார்? நாம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றோம்? நாம் எவ்வாறு அரவணைத்து வழிநடத்தப்படுகின்றோம் என்பதையெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கவும், நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லவும் தன்னுடைய சீடர்களுக்கு பணியை பிரித்து கொடுக்கின்றார். இந்த சீடர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள். குறிப்பாக இந்த சீடர்கள் 2 பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யூதேயா, கலிலேயா. யூதேயா பக்கம் இருக்கின்றவர்கள் படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள். கலிலேயா பகுதியில் இருக்கின்றவர்கள் மீனவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். இவர்கள் எல்லோருமே திறமைசாலிகள் அல்ல, உலகம் தெரிந்தவர்கள் அல்ல. மாறாக இவர்களும் இறைவனுடைய உரிமை சொத்து என்பதனால் இறைவனுடைய பயன்பாட்டிற்காக தங்களை கையளித்தவர்கள். வலுவற்ற இவர்களை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய வல்லமை மிக்க காரியத்தை செய்கின்றார். உனது வலுவின்மையில் எனது வல்லமை சிறந்தோங்கும் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம் அல்லவா? மந்திர தந்திரங்கள், மாய வித்தைகள் எதுவும் தெரியாத இவர்கள் இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றார்கள், தொழுநோயாளரை குணமாக்குகின்றார்கள், பேய் பிடித்தவர்களை பேய்களை ஓட்டி நலமாக்குகின்றார்கள். ஆண்டவர் கொடுத்த அறிவுரையின்படியே அனைத்தையும் இலவசமாக பெற்றுக்கொண்டவர்கள், கொடையாக பெற்றுக்கொண்டவர்கள். மக்களுக்கு அந்த வல்லமையை கொடையாகவே கொடுத்தார்கள். தத்துவவியல் படிக்கின்ற பொழுது ரஜினிஸ் பிலாசபி என்கின்ற தத்துவத்தை படிக்கின்றேன். அதிலே ஓசோ என்கின்றவர் சொல்லுகின்றார், என்னிடம் உள்ள யாவும் நான் பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டது. சற்று நம்மை பற்றி சிந்திப்போம். நம்மிடம் உள்ளது எது நம் சொத்து என்று நம்மால் சொல்ல முடியும்?
நாம் கொண்டிருக்கின்ற உடல், பெயர், நாம் கொண்டிருக்கின்ற பதவி, பொருள், நம்முடைய உடைமைகள் யாவுமே நாம் பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இதில் என்னுடையது என்று சொல்லுவதற்கு எங்கே இடம் இருக்கின்றது? நாம் கொண்டிருக்கின்ற எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல, நம்மளுடைய சொத்து அல்ல. மாறாக நாம் இறைவனுடைய சொத்தாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களை நாம் எவ்வாறு சொத்து என்று கருதி நம்மளுடைய பயன்பாட்டிற்காக, நம்மளுடைய தேவைக்காக நாம் அவற்றை பயன்படுத்துகின்றோமோ, அதே போல நாம் எல்லோரும் இறைவனுடைய உரிமை சொத்து என்பதனால் இறைவனுடைய பயன்பாட்டிற்கு உரியவர்கள் என்பதை தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இறைவனுடைய பயன்பாட்டிற்காக நாம் உள்ளவர்கள் என்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து அவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அறுவடையின் பணியாளர்களாக நாம் செயல்பட வேண்டும். இவ்வாறு திருத்தூதர்கள் நற்செய்தியை, விண்ணரசு குறித்த நற்செய்தியை அறிவிப்பதிலும், நோயாளிகளை குணமாக்குவதிலும், இறந்தோரை உயிர் பெற்று எழ செய்வதிலும், பேய்களை ஓட்டி மக்களை நலமாக்குவதிலும் தங்களை அர்ப்பணித்து இருந்தார்களோ, அதே போல நாமும் ஆண்டவரினுடைய வல்லமையை பெற்று அந்த பணியை செய்ய நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்கள் நாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனுடைய சொத்து என்றால் இறைவனுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் நாம் எல்லாவற்றையும் இறைவனிடமிருந்து கொடையாகவே பெற்றுக்கொண்டோம். எனவே நாம் இறை பணியை செய்கின்ற பொழுது அதை கொடையாகவே கொடுக்கின்ற உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் இறைவனின் சொத்து என்பதனை உணர்ந்து இறை பயன்பாட்டிற்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற வரத்தை மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.